உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா தகப்பனே பீடத்தில் தகன பலியானே தகப்பனே பீடத்தில் தகன பலியானே அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும் என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும் என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா தப்பாமல் வனைந்து கொள்ளும் உப்பாக மாற்றிவிடும் தப்பாமல் வனைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும்
உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா, உகந்த வாசனையாய் என்னை முகர்ந்து மகிழுமையா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளின் காலை பொழுதில் உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தேவ பலத்தோடு அறிவிக்கவும் உங்களை வாழ்த்துவதற்கும் தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துதல்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிறபடி பாவத்தின் தன்மை என்ற தலைப்பில் நீதிமொழிகள் 28:13 அடிப்படையில் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் பாவம் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நிர்வாணமாக்கிவிடும். அவர்கள் பெற்றிருக்கிற கிருபைகளை, பெற்றிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை அது களைந்து போடச் செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் அதை போல பாவம் செய்யும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். பாவம் செய்த ஆதாமையும் ஏவாளையும் பாவம் ஒழித்து கொள்ளச் செய்தது, மறைந்து கொள்ளச் செய்தது. ஆகவே தான் நீதிமொழிகள் 28:13 மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பாவம் உங்களையும் என்னையும் ஒளிப்பிடத்தில், மறைவிடத்தில், இருளான இடத்துல, ஆழமான இடத்துல அமிழ்த்தி ஒழித்து மறைத்து வைத்து விடும் என்பதற்கு வேறெந்த சான்றும் இல்லை. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையே காரணம். பாருங்கள், தினந்தோறும் தேவன் வரும்பொழுது தேவனை எதிர்நோக்கி தேவனை வரவேற்பதற்கு ஆயத்தமாயிருந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய கண்களையே மறைத்து விடும் அளவுக்கு ஒழித்து கொண்டார்கள். கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு. தேவன் சகலத்தையும் அறிந்தவர். அவருடைய கண்களுக்கு மறைவாக பாவம் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய்விட்டதென்றால் உங்களையும் என்னையும் பாவம் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக மறைத்து விடும் என்பதற்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, தாவீது பாவம் செய்தபோது தேவ மகிமை இழந்தவனாய், சில காலங்கள் தேவனை விட்டு தூரம் போனவனாய் காணப்பட்டான். நாத்தான் மேல் தீர்க்கதரிசியால் மறுபடியும் எச்சரிக்கப்பட்ட போது தேவ சமூகத்தில் வந்து நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு அழுது புலம்பினதை தான் 51 முழுவதும் பாடலாக எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நம்மை இருளில் ஒழித்து கொள்ள செய்யும். பாவம் நம்மை தேவ வெளிச்சத்தை விட்டு தூரப்படுத்திவிடும். பாவம் நம்மை தேவனோடு உள்ள உறவிலிருந்து நம்மை விலக்கி வைத்து விடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கால வேளையில் ஆண்டவரே, என் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாக்குவேன் என்றும், இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொல்லி அதற்காகவே தம்முடைய தூய இரத்தத்தை கல்வாரியில் சிந்தி அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைய வேண்டும், அவர்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தை காண வேண்டும். ஆகையினால் தான் ஆண்டவராய் இயேசு கலிலேயா கடற்கரையில் நடந்து போகும்போது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையில் இருளுக்குள்ள இருக்கிற பாவத்தின் அடித்தளத்தில் மறைந்து கொண்டிருக்கிற அல்லது இருளின் ஆதிக்கத்தினால கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு வெளிச்சத்தின் நாளை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையின் நாளை அலட்சியப்படுத்தாதபடிக்கு
ஆண்டவரே, பாவத்தினாலே இருளிலே போய் ஒழித்து கொண்டிருக்கிற, பாவம் செய்ததினால வாழ்க்கையில் கசந்து வாழ்க்கை ஏன் என்று சொல்லுகிற கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொருவரை இந்த வார்த்தை சந்திக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கல்வாரியை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையும்படி, கல்வாரியை நோக்கி பார்த்து ஒளியினிடத்தில் ஓடி வரும்படி உடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரட்டும். பயத்தை விட்டு வெளியே கொண்டு வாரும் என்று ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காலை வாழ்த்துதல்கள் எல்லாருக்கும். இந்த வார்த்தைகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். முடிந்த ஆலோசனைகளையும் எங்களுக்கு தாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.